ஸோ இந்த மாதிரி நீங்களும் டெய்லி ஏபிசி ஜூஸா குடிச்சு என்னோட ஸ்கின் இன்னும் பளபளன்னு ஆகல, பிம்பிள்ஸ் தான் அதிகமாகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஒரு உண்மையை சொல்லவா, வெறும் ஏபிசி ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்ணணும் ஸ்கின் ஹெல்த்துக்கு அப்படின்றது டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டாக்டர் ஃபார்மட் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முதல்ல ஏபிசி பின்னாடி இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். நிறைய பேர் பண்ற தவறு என்ன தெரியுமா? இந்த ஏபிசி ஜூஸை வந்து மிக்சியில போட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறீங்க. இதுல முக்கியமான இது அந்த சக்கரை இருக்கு இல்லையா, அதுதான் ஃபைபர் சொல்லுவோம். இந்த ஃபைபர் எல்லாமே ரிமூவ் ஆயிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜூஸ்ல இருக்கிற சர்க்கரை அளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகும். உங்களுக்கே தெரியும், சர்க்கரை அதிகமா நம்ம சாப்பிட்டோம்னா ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வரும். அப்போ இந்த தவறை தான் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு பதிலா டைரக்டா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை கட் பண்ணி அப்படியே சாப்பிடுறது ஒரு தீர்வு தாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கின் ஹெல்த் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. சோ அப்படியே வெஜிடபிள் ஆரம்பிச்சு நீங்க ஃபேஸ் வாஷ்ல இருந்து பிளஸ் நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் முக்கியம். சோ இந்த ஒரு விஷயத்தையுமே டீடைல்டா நான் ஒரு PDF ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்ட்டு எழுதியிருக்கேங்க. சோ இதுல A to Z நான் முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய மித்தை வந்து நம்ம பஸ் பண்ணியிருக்கோம். அந்த PDF உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த டீடைல்டு இபுக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க, நான் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.